Hello everyone, this is Nitishri. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்துட்டு இந்த பேட்டர்ன் சால்விங் தான். இந்த டைப் ஆஃப் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு லூப்ஸ்ல வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ இதோட லாஜிக் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ I have this, I have split the the star pattern into two halves. First half is this. ஓகே, இந்த ஸ்டார்ல இருந்து நமக்கு வந்து இந்த 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்னும், செகண்ட் ஆஃப் வந்துட்டு இந்த 4ல இருந்து இந்த 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகுறது வந்து நான் செகண்ட் ஹாஃபுக்கும் இப்போ நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்பர் ஆஃப் பிரிண்ட் பண்றதுக்கு வி ஆர் த கண்டிஷன் லைக் சேம். நம்ம வந்து லூப் வந்துட்டு till n வரைக்கும் ரன் பண்ணுவோம். அண்ட் இன்னர் லூப் வந்துட்டு நமக்கு என்னன்னா ஐ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னர் லூப் ஃபர்ஸ்ட் லூப் ஃபர்ஸ்ட் லூப் எதுக்குன்னா நம்ம வந்துட்டு எத்தனை டைம் இந்த லூப்பை எத்தனை லைன்ஸ் ஆஃப் த ஸ்டார் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது 1 2 3 4 and 5. ஸோ 5 டைம்ஸ் நம்ம லூப் ரன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஸ்டார் பிரிண்ட் ஆகுறதுக்கு. ஸோ நம்ம அவுட்டர் லூப் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா அந்த ரோ எத்தனை ரோஸ் அப்படிங்கிறது. ஸோ வந்துட்டு நம்ம n வரைக்கும் எடுத்திருக்கோம். n வந்துட்டு நம்ம 5 தான் கொடுப்போம். ஸோ n வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு நம்ம செகண்ட் லூப் வந்துட்டு எதுக்காகனா அந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகுறதுக்காக நம்ம செகண்ட் லூப் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் லூப்ல ஸ்டார் பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்துட்டு நம்ம இந்த இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம்னா இந்த லாஜிக் வந்துட்டு எதோட மேட்ச் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணோம்னா நம்ம ஐயோட மேட்ச் ஆகுது. லைக் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்துட்டு உள்ள என்டர் ஆன உடனே ஒரு டைம் நம்ம ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் லூப் செகண்ட் டைம் வரும்போது நமக்கு வந்து 2 டைம் பிரிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம பார்த்தோம்னா ஐயோட வேல்யூவும் வந்துட்டு 2 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி தேர்ட் டைம் வரும்போது 3 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும் ஐ வேல்யூ. ஃபோர்த் டைம் வந்துட்டு 4 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஃபிஃப்த் டைம் வந்து 5 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். லைக்வைஸ். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஐயை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னர் லூப்ல வந்துட்டு நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்றதுக்காக. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்கான லாஜிக்கா நம்ம போட்டிருக்கோம். அண்ட் தென் நம்ம செகண்ட் ஹாஃப்கான லாஜிக் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு என்ல வந்துட்டு நம்மளுக்கு 5 இருக்கு. இது வந்துட்டு எப்படின்னா இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டார் நமக்கு வந்து எந்த லைன்ல பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்பர் ஆஃப்ல தான் வந்துட்டு மேக்ஸிமம் லென்த் வந்து பிரிண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் ஆஃப்லயும் நம்ம வந்து மேக்ஸிமம் லென்த்தை கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்துட்டு இதே விஷயத்த எகெயின் நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அவர் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ரைட். ஸோ வந்துட்டு நமக்கு அந்த கண்டிஷனை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ நம்ம செக் பண்ணோம்னா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நமக்கு வந்து n-1 வரைக்கும் நமக்கு வந்து இந்த லூப் ரன் ஆனா போதும். நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம், இந்த மேக்ஸிமம் லென்த் வந்துட்டு எத்தனை டைம் ரன் ஆகுதோ அத்தனை டைம் நம்ம லூப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம போட்டோம். இந்த n வேல்யூ வந்துட்டு அப்படி போட்டோம். இந்த n வேல்யூ வந்துட்டு எது வரைக்கும் மீன் பண்ண போகுது அப்படின்னா இதுதான் நம்ம வந்து மேக்ஸிமமா கன்சிடர் பண்ண போறோம். ஸோ வந்துட்டு இந்த 4 வரைக்கும் நம்ம ரன் ஆகணும் இந்த லூப் அப்படின்னும் போது நம்ம வந்து 4 எப்போ வரும், n-1 பண்ணோம்னா நமக்கு 4 கிடைச்சிட போகுது. ஸோ வந்துட்டு அதை வச்சு நம்ம n-1 வரைக்கும் நம்ம ஐ வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அண்ட் தென் வந்துட்டு நமக்கு எது வரைக்கும் ரன் ஆகணும் இந்த லூப் அப்படின்னா 1 வரைக்கும் ரன் ஆகணும். பிகாஸ் நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும், செகண்ட் டைம் 3 2 and 1 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். நம்ம வந்துட்டு கீழே பிரிண்ட் பண்ண போறோம். ஐ மீன் மேல இருந்து நம்ம அப்பர் லூப்ல வந்துட்டு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்தோம் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ வந்துட்டு நம்ம இங்க வந்து i greater than equal to 1 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்றோம் அண்ட் i minus minus
ஏன்னா வந்துட்டு இப்போ 4 இருக்கிறது வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்றோம் அப்படிங்கும்போது 5 ஆகும். ஸோ வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் தான் ஆகும். ஸோ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன வேணும்? நமக்கு வந்து I மைனஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு 3 பிரிண்ட் ஆகும். தேர்ட் ரவுண்ட்ல வந்துட்டு 2 பிரிண்ட் ஆகும். ஃபோர்த் ரவுண்ட்ல 1 பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கும்னா மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு I is equal to n minus 1 அதுக்கப்புறம் I greater than equal to 1 இருக்கான்னு செக் பண்ணுவோம். அண்ட் ஐயை வந்து மைனஸ் பண்ணிட்டே வருவோம் ஒவ்வொரு லூப்க்கும். அண்ட் தென் இந்த லூப்ல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் பண்றதுக்காக இது வந்துட்டு நம்ம கர்சர் மூவ் பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் லூப்பை வச்சிருக்கோம். அண்ட் செகண்ட் லூப் வந்துட்டு ஃபார் பிரிண்டிங் ஸ்டார்ஸ். ஓகேவா? அப்போ வந்துட்டு ஸ்டார் வந்துட்டு நம்மளுக்கு இங்கேயும் வந்துட்டு எது வரைக்கும் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆனா போதும்? I வரைக்கும் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆனா போதும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4 இருக்கும். 4 வரைக்கும் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆனா போதும். ஸோ வந்துட்டு நம்ம I கொடுத்துருக்கோம். செகண்ட் டைம் இப்போ மைனஸ் மைனஸ் ஆகி I is equal to 3ன்னு இருக்கும். 3ன்னும் போது இங்க 3 டைம்ஸ் நமக்கு வந்து இந்த லூப்போட செகண்ட் டைம்ல வந்துட்டு நமக்கு 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆனா போதும். ஸோ செகண்ட் லூப்போட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அண்ட் தென் இந்த கண்டிஷன் வந்துட்டு மைனஸ் மைனஸ் ஆகி லைக் வந்து என்ன வரணும்? 2 வரணும். ஸோ நமக்கு வந்து 3க்கு அப்புறம் 2 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து I வேல்யூஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் இஸ் ஃபார் cursor to be handling the place, and second loop is for the star printing. Okay, this is the the condition working here. And நான் இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து நம்ம டீபக் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து கண்டிஷன் கரெக்டாக தெரியும். ஓகே, நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரல. நம்ம என்ன இஷ்யூ பண்ணியிருக்கோம்? இதோ டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 தான் பிரிண்ட் இருக்கு. ஓகே, ஒரு சின்ன ஈக்குவல்ஸ்லயுமே நமக்கு வந்து எரர் வருது அப்படிங்கிறத நீங்க இதுல நோட்டீஸ் பண்ணலாம். லைக் நான் என்ன மிஸ் பண்ணேன்னா இங்க வந்து ப்ராப்ல வந்துட்டு I வந்துட்டு லெஸ் தென் ஈக்குவல் டு ஐயா இருக்கணும். J வந்துட்டு லெஸ் தென் ஈக்குவல் டு ஐயா இருக்கணும். நான் வந்துட்டு ஈக்குவல் போடல. ஸோ ஈக்குவல் போடல அப்படிங்கும் போது அது வந்துட்டு லூப் வந்துட்டு 4ஓட ஸ்டாப் ஆகுது இல்லையா ஐயா? இந்த இந்த ஒரு ஐட்ரேஷனே வந்திருக்காது இல்லையா? லெஸ் தென் அப்படின்னும் போது 4ஓடைய கண்டிஷன் ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ வந்து இதை எடுத்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது 2 டைம் 4 மட்டுமே பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம 5th லைன் வந்து வரல. 5 ஸ்டார்ஸ் இருக்கிற லைன் வந்து வரல. ஸோ திஸ் வாஸ் மை ஆன்சர். யூ ஜஸ்ட் கீப் டாக்கிங் அவுட். மிஸ் பண்ணிடாதீங்க உங்க எல்லாரும் இங்கேயும் வந்துட்டு ஸ்பேஸ். ஓகே, this looks nice, right? Okay, 1 2 3 4 5 4 3 2 1. நம்ம சொன்ன மாதிரி லாஜிக் வந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். இதை டீபக் இந்த சிஸ்டம் இதை நம்ம வந்துட்டு டீபக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு? n is equal to 5 இருக்கு, I is equal to 1, j is equal to 1. இதை நம்ம வந்து ஸ்டெப் ஓவர் பண்ணோம்னா உள்ள வருது j is equal to 1. இப்போ வந்துட்டு என்ன செக் பண்ணோம்னா 1 less than equal to 1 நான் செக் பண்ணோம். see step over. ஸோ நமக்கு வந்து 1 less than is equal to 1. ஸோ ட்ரூ தான். ஸோ நம்ம வந்து கன்சோல்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் பண்றோம். I++ ஆகும் 2 இருக்கும். இப்போ
I mean j plus plus ஆகும். j is equal I is equal to j is equal to 2 plus plus ஆகி அது வந்துட்டு அந்த லூப் டிஸ்கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லூப்க்கு போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கர்சருக்குள்ள வந்துச்சு பாத்தீங்களா, i is equal to 2 இப்போ பிளஸ் பிளஸ் ஆகி j is equal to 1ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இது போகுது அப்படின்னும் போது இங்க வந்து கர்சர் இங்க செகண்ட் லைனுக்கு வந்துருச்சு. சரிங்களா, கர்சர் செகண்ட் லைன் வர்றதுக்காக தான் நம்ம அவுட்டர் லூப் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். லைக்வைஸ் அண்ட் இப்போ இங்க வந்து செகண்ட் டைம் ஸ்டெப் ஓவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு i is equal to 2, j is equal to 1. அப்போ வந்துட்டு 1 is equal to 2 1 செக் பண்ணோம். ட்ரூ தான். ஸோ ஸ்டார்ட் பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸ்டார்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் வந்துட்டு அதுக்கு நம்ம இங்க ஒரு ஸ்பேஸ் வேற கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் தள்ளி வந்து கர்சர் நின்றுச்சு. அண்ட் இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா j பிளஸ் பிளஸ் ஆகி j is equal to 2 இருக்கணும், i is equal to 2. ஸோ 2 less than equal to 2 1 செக் பண்ணோம். ட்ரூ, 2 is equal to 2. ஸோ வந்துட்டு இந்த லூப் கண்டிஷன் ட்ரூ ஆகி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டுக்குள்ள போயிடுச்சு. ஸோ இப்போ எகெயின் நம்மளுக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. பிரிண்ட் ஆயிடுச்சா, இப்போ j is equal to 2, i is equal to 2. எகெயின் நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா j இன்க்ரிமெண்ட் ஆகும். j இன்க்ரிமெண்ட் ஆகி 3 less than equal to 2 1 செக் பண்ணும். இல்ல கிடையாது. ஸோ வந்துட்டு இந்த லைனை இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிச்சு அப்படின்னா கர்சர் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் போயிடும். நெக்ஸ்ட் டைம் போயிடுச்சா, ஸோ அகெயின் நம்ம வந்துட்டு இப்போ i பிளஸ் பிளஸ் ஆக போகுது. ஸோ i is equal to 3. i is equal to 3 அப்படின்னும் போது இங்க வந்து செக் பண்ணலாம். j is equal to 1. 1 less than is equal to 3 ஆமா ட்ரூ. ஸோ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் j இன்க்ரிமெண்ட் ஆகும். j பிளஸ் பிளஸ். ஸோ j is equal to 2. 2ல இருக்கும்போது 2 less than equal to 3. ஸோ ட்ரூ. இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் again 3 less than equal to 3. ட்ரூ. ஸோ ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் 4 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். 4 வந்துட்டு less than equal to 3 கிடையாது. ஸோ அவுட்டர் லூப் வந்து கர்சர் வந்துட்டு இங்க ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. அண்ட் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இந்த பிரிண்ட் எல்லாம் பிரிண்ட்டும் வந்துட்டு நம்ம கரெக்டாக நோட்ஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் தேட் கூட நம்ம வந்துட்டு அலைன்மெண்ட் மிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுவுமே நம்ம நோட்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ நம்ம லூப் வந்துட்டு இங்கதான் இருக்கு. ஓகேவா, இப்போ is equal to 4 ஆயிடுச்சு. 4 less than equal to 1 less than equal to 4 ஆன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் போயிட்டு என்னோட கர்சர் நாங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நவ் இதே மாதிரி 4 less than equal to 2 less than equal to 4 and 3 less than equal to 4, 4 less than equal to 4. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நெக்ஸ்ட் டைம் போயிருக்கு. 5. ஸோ 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு இந்த பிரிண்ட் எலன் வந்ததுக்கு அப்புறம் இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிருக்கு. 5 less than equal to 5 1 செக் பண்ணியிருக்கோம். அண்ட் அது அந்த லூப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் 6 less than equal to 5 1 செக் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லூப் எக்ஸிட் ஆகி நெக்ஸ்ட் லைன் ஆஃப் தி கோடுக்கு வந்துட்டு உள்ள வந்திருக்கு. ஸோ இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் i is equal to n minus 1. ஸோ n minus 1 which is 4. அண்ட் now i is equal to 4. இப்போ இதை வந்துட்டு செக் பண்ண போகுது. i1 less than equal to 4 செக் பண்ணும். ஸோ ட்ரூ. இந்த லூப்ல வந்து நமக்கு 4 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது.